தம்பி குட் ஆஃப்டர்நூன் தம்பி, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஸோ சேஃபாக இருங்க. கொரோனா அதிகமாகிட்டே வருது, ஓகேவா? அதனால் கொஞ்சம் யாரும் வெளியே போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே போகாதீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? படிங்க, ரெக்கார்டு அசைப்படுறது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுங்க, வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ ஓபிடிக்காமல் தயவுசெய்து படிங்க, எப்படி என்ன நடக்குன்னு தெரியல. ஸோ எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு டெவலப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்க டைம் சும்மா உட்காராத, ஏதாவது நடத்துகிறாங்களா அடுத்து படி, ஜென்ரல் டாபிக் ஏதாவது பாரு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பாரு, ஓகேவா? ஸோ நாங்கள் ஃப்ரைடே லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், சாட்டர்டே என்ன பார்த்தோம்? ஸோ தேர்ட் யூனிட் ஃபுல்லாக பார்த்தா எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ப்ளஸ் ஸ்டெப்பர் பண்ணா ட்ரைவ் பார்த்தோமா? ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நெக்ஸ்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட். ஸோ இது அந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட் பார்த்தா நம்மளுக்கு ஈடி சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் டிரைவ் சப்ஜெக்ட் பண்ணுறோம்ல, ஃபர்ஸ்ட் 3 யூனிட் எதுக்குள்ள வந்துடும்னா எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துடும். ஸோ அடுத்த லாஸ்ட் 2 யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்டில் வரும், ஓகேவா? எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக உங்களுக்கு வரும், ஓகேவா? ஸோ அதான் ஃபோர்த் யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைஸ் அண்ட் லாஜிக் கேட்ஸ், பவர் சப்ளைஸ் அண்ட் லாஜிக் கேட்ஸ். ஸோ அதில் பார்த்தா நமக்கு பவர் சப்ளைஸ்னா என்னன்னா நம்ம எழுதக்கூடிய இன்புட் இருக்கிற பவர் சப்ளைஸ் நம்ம என்ன சொன்ன ஆர்பிஎஸ் ப்ளஸ் வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஆர்பிஎஸ் பவர் சப்ளை, ரெகுலேட்டர் பவர் சப்ளை, வோல்டேஜ் ரெகுலேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்புட் சைடு இருந்து இன்புட் கொடுக்கக்கூடியது எல்லாமே பவர் சப்ளைஸ், ஓகே? லாஜிக் கேட் வந்து நல்லா தெரியும். நம்ம லாஜிக் கேட்ஸ்னா என்ன, நம்மளோட அது என்னது லாஜிக்கல் ப்ளஸ் அரித்மெட்டிக் ஆபரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதா நமக்கு என்னது லாஜிக்கல் கேட்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டையோடு. டையோட்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி கிளாஸ்ல டையோட்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த டூ டெர்மினல் டிவைஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் த டூ டெர்மினல் டிவைஸ். ஸோ இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இதோட கரண்ட்டை வந்து ஒரே ஒரு டைரக்ஷன், ஒன்லி ஃபார்வர்ட் அப்படின்னா பேக்வர்ட், ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் கரெக்டாக என்ன பண்ண முடியும், டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ஓகேவா? டையோட்ல இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிளேஸ் நார்த்ல இருந்து சவுத்துக்கு போகணும் எனக்கு கரண்ட் அப்படின்னா நம்ம டையோட வந்து ஆனோடு பிளஸ் ஆனோடு வந்து ஒரு சைடும் கேத்தோடு ஒரு சைடு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆனோடுங்கிறது உனக்கு பாசிட்டிவ், கேத்தோடுங்கிறது உனக்கு நெகட்டிவ். இதுதான் டையோட சிம்பிள். ஆனோடுங்கிறது பாசிட்டிவ், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ். ஸோ நம்ம இங்க இருந்து கரண்ட்டை ஆனோடுல இருந்து கேத்தோடுக்கு தான் அனுப்ப முடியும், கேத்தோடுல இருந்து ஆனோடுக்கு அனுப்ப முடியும். ஏன் அனுப்ப முடியாதுன்னா டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கு, இந்த டைரக்ஷன். ஸோ இதை அப்படியே மாற்றி போட்டால் என்ன ஆகும், உனக்கு பேக்வர்ட் ரிவர்ஸ் டைரக்ஷன் ஆகும். இது ஒன்லி உனக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன் மட்டும் தான் கரண்ட் என்னவாகும், ஃப்ளோ ஆகும். அதான் இட் இஸ் யூஸ்டு டு ஃப்ளோ a current in a only one direction, ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் நமக்கு கரண்ட்டை வந்து கடத்துறதுக்கு இந்த டையோடு வந்து உனக்கு யூஸ் ஆகும். டூ டெர்மினல் டிவைஸ், ஆனோடு அண்ட் கேத்தோடு, 2 பாயிண்ட் இருக்கும். இந்த டூ டெர்மினல். ஸோ டூ டெர்மினல் ஏனா ஆனோடு, கேனா கேத்தோடு. ஸோ ஆனோடுங்கிறது பாசிட்டிவாகவும் கேத்தோடுங்கிறது உனக்கு நெகட்டிவாகவும் இருக்கும். இது கண்டிப்பா 2 மார்க் क्वेश्चनல வரும், கண்டிப்பா 2 மார்க் क्वेश्चनல உனக்கு வரும், ஓகேவா? டையோட்னா கிளியரா? டையோடு இஸ் a two terminal device, ஓகேவா? So it is used to flow a current in a only one direction, ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் என்ன பண்ண கரண்ட் வந்து உனக்கு ஃப்ளோ பண்ண யூஸ் பண்ணுவாங்க. சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நார்த்ல இருந்து சவுத் பண்ணா இந்த டையோடு யூஸ் பண்ணி நார்த் சைடுல இருந்து சவுத் சைடு மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும், ரிட்டர்ன்ல கரண்ட் உனக்கு என்ன ஆகாது, ஃப்ளோ ஆகாது, புரியுதா? சோ இதான் டையோடோட சிம்பிள். ஆனோட ஒரு ஏ ரெண்டு ஏங்கிற ஒரு டெர்மினலுக்கு கேங்கிற ஒரு டெர்மினலுக்கு ஏனா ஆனோடு, கேனா கேத்தோடு. சோ ஆனோடுங்கிறது பாசிட்டிவ் ஆகும், கேத்தோடுங்கிறது நெகட்டிவ் ஆகும், நம்மள மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்க்க போறதுன்னா PN ஜங்ஷன் டையோடு. PN ஜங்ஷன் என்ன ஒண்ணுமே இல்ல, P டைப் செமிகண்டக்டரையும் N டைப் செமிகண்டக்டரையும் சரியாக இணைத்து உருவாக்கப்படக்கூடிய ஒரு டையோடுக்கு பேரு என்னது, PN ஜங்ஷன் டையோடு. சோ P2 join PN N டைப் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒரு புது டையோடு உருவாக்கும். அந்த டையோடுக்கு பேரு என்னது, PN ஜங்ஷன் டையோடு. So P type semiconductor plus N type semiconductor will join correctly, கரெக்ட்டா ஜாயின் பண்ணி ஒரு நியூ டையோட வந்து உருவாக்குறது பேர் என்னது, PN ஜங்ஷன் டையோடு அப்படிங்க, ஓகேவா? சோ அதோட டயகிராம் அது எப்படி அது உள்ள ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போமா? சோ இது வந்து உனக்கு பாத்தீங்கன்னா இந்த பார்ட் பாத்தீங்கன்னா உனக்கு P type semiconductor, இந்த பார்ட் பாத்தீங்கன்னா உனக்கு N type semiconductor. சோ P type semiconductor இருக்கு, N type ரெண்டையும் ஜாயின் பண்ணா என்ன கிடைக்க போகுது, PN ஜங்ஷன் டையோடு கிடைக்கும். சோ அதை எப்படி பார்ப்போமா? சோ இப்ப P டைப் இருக்குனா P டைப்ல பார்த்தா உனக்கு இந்த ஹோல்ஸ், இது வந்து உனக்கு ஹோல்ஸ், இந்த மைனஸ்ங்கிறது உனக்கு எலக்ட்ரான், மைனஸ்ங்கிறது என்னது எலக்ட்ரான், ஓகேவா? மைனஸ்ங்கிறது உனக்கு எலக்ட்ரான் பிளஸ் பாசிட்டிவ்ங்கிறது உனக்கு ஹோல்ஸ், நெகட்டிவ்ங்கிறது உனக்கு எலக்ட்ரான். அப்ப P டைப் செமிகண்டக்டர்ல உனக்கு ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டியா இருக்கும், ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி கேரியர்ஸா இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து உனக்கு என்னவா இருக்கும், மைனாரிட்டி கேரியர்ஸா இருக்கும். ஹோல்ஸ்ங்கிறது உனக்கு மெஜாரிட்டி ஆகும், எலக்ட்ரான்ஸ்ங்கிறது உனக்கு மைனாரிட்டி ஆகும். அது எந்த செமிகண்டக்டர்ல, P டைப் செமிகண்டக்டர்ல உனக்கு இருக்கும். சோ அதுவே N டைப் செமிகண்டக்டர்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆகும், ஹோல்ஸ் வந்து உனக்கு என்னவா இருக்கும், மைனாரிட்டியா இருக்கும். அப்படியே உனக்கு ஆப்போசிட் P டைப்புக்கு அப்படியே உனக்கு என்னது N டைப்ங்கிறது ஆப்போசிட், புரியுதா? சோ P டைப்ங்கிறது பாசிட்டிவ்ல ஹோல்ஸ்ங்கிறது பாசிட்டிவ், ஹோல்ஸ்ங்கிறது மெஜாரிட்டி ஆகும், எலக்ட்ரான்ஸ்ங்கிறது மைனாரிட்டி ஆகும். அதே N டைப் செமிகண்டக்டர்ல ஹோல்ஸ்ங்கிறது
மைனாரிட்டியாகவும் எலக்ட்ரான்ஸ் வந்து மெஜாரிட்டி கேரியர்ஸாகவும் உனக்கு இருக்கும். அதாவது எப்படின்னா p டைப் செமிகண்டக்டர்ல ஹோல்ஸ் வந்து அதிகமாகவும் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். n டைப்ல ஹோல்ஸ் கம்மியாகவும் எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும். புரியுதா? தமிழ் கிளியரா? சோ இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டையும் ஜாயின் பண்ண போறோம். ரெண்டையும் இணைக்க போறோம். சப்ளை கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இங்க இருக்க மெஜாரிட்டி என்ன இருக்கும்? p டைப்ல ஹோல்ஸ் தான் உனக்கு என்னது மெஜாரிட்டி. இது வந்து n டைப் எலக்ட்ரான்ஸ் வந்து உனக்கு n டைப். சோ அப்ப இங்க இருக்க ஹோல்ஸ் வந்து எங்க போகும்? n டைப்பை நோக்கி தாவும். n டைப்பை நோக்கி மூவ் ஆகும். p டைப்ல உள்ள ஹோல்ஸ் மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆன ஹோல்ஸ் வந்து n டைப்பை நோக்கியும் n டைப்ல உள்ள மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆன எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகும்? p டைப்பை நோக்கி வரும்போது ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆச்சா? இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க மூவ் ஆகும். இங்க இருக்க ஹோல்ஸ் வந்து n டைப்புக்கு மூவ் ஆகும். n டைப்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து p டைப்புக்கும் p டைப்ல இருக்க ஹோல்ஸ் வந்து n டைப்புக்கு மூவ் ஆகும்போது இன்டர்சேஞ்ச் ஆச்சா? சோ இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆச்சு, இது என்ன ஆச்சு? ஹோல்ஸ். அப்ப இந்த ரெண்டு சேர்ந்தும் இந்த p எலக்ட்ரான்ஸ் ஹோல்ஸ் சேர்ந்து ஒரு லேயர் கிரியேட் பண்ணும். ஒரு லேயர் கிரியேட் பண்ணும். இந்த லேயர் பேர் என்ன பார்த்தா டிப்ளீஷன் லேயர். இந்த லேயர் பேர் டிப்ளீஷன் லேயர்ல டிப்ளீஷன் ரீஜியன். ஒரு லேயர் கிரியேட் பண்ணும். அந்த லேயர் பேர் வந்து டிப்ளீஷன் ரீஜியன் அல்லது டிப்ளீஷன் லேயர்னு சொல்லுவாங்க. கிளியரா? சோ இதான் உனக்கு PN சொல்றது. இதெல்லாம் ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட்னா பாசிட்டிவ் வந்து p டைப்புக்கும் நெகட்டிவ் வந்து n டைப்புக்கு தான் அது பாசிட்டிவா ஆகும். அதுவே p டைப்புக்கு நெகட்டிவும் n டைப்புக்கு பாசிட்டிவ் இருந்தா உனக்கு அது ரிவர்ஸ் பயாஸா வொர்க் ஆகும். இதே நினைச்சா பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஒர்க் ஆகும். இதுவே அப்படியே மாத்தி கொடுத்தோம்னா உனக்கு நெகட்டிவ் ரிவர்ஸ் பயாஸா ஒர்க் ஆகும். ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கு, ரிவர்ஸ் பயாஸ் இருக்கு. அதை பாத்துங்க. ஓகேவா? கிளியரா? திரும்ப சொன்னா நல்லா கவனிச்சுங்க. PN ஜங்ஷன் டயோட்னா p டைப் செமிகண்டக்டரையும் n டைப் செமிகண்டக்டரையும் இணைத்து உருவாக்கப்படும் ஒரு டயோடுக்கு பேர் தான் என்னது? PN ஜங்ஷன் டயோட். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல p டைப் செமிகண்டக்டர் இருக்கும், n டைப் செமிகண்டக்டர் இருக்கும். சோ p டைப்ல பாத்தீங்கன்னா அதிகமா ஹோல்ஸ் பாசிட்டிவும் கம்மியா உனக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுவே n டைப்ல கம்மியா உனக்கு என்ன இருக்கும்? ஹோல்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அதிகமா எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் தான் உனக்கு என்ன இருக்கும்? அதிகமா இருக்கும். சோ இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி சப்ளை கொடுக்கும்போது p டைப்ல உள்ள அதிகமா இருக்கிற ஹோல்ஸ் வந்து எங்க மூவ் ஆகும்? n டைப் செமிகண்டக்டர் நோக்கி மூவ் ஆகும். அங்க உள்ள அதிகமானது என்னது? எலக்ட்ரான்ஸ். சோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க நோக்கி மூவ் ஆகும்? p டைப் நோக்கி மூவ் ஆகும். சோ பாசிட்டிவும் அந்த ஹோல்ஸும் எலக்ட்ரானும் சேர்ந்து என்ன பண்ணும்? அந்த ரெண்டு லேயர் ரெண்டு செமிகண்டக்டர் நடுவுல ஒரு லேயர் கிரியேட் பண்ணும். அந்த லேயர்ன்றது என்னது? டிப்ளீஷன் லேயர் அல்லது டிப்ளீஷன் ரீஜன் சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துங்க. இதுல பாசிட்டிவ் பயாசிங் ஃபார்வர்ட் பயாசிங் ரிவர்ஸ் பயாசிங் பண்ணுது. சோ ஃபார்வர்ட் பயாசிங்னா எப்படின்னா சப்ளையை வந்து பாசிட்டிவா p டைப்புக்கும் நெகட்டிவா n டைப்புக்கும் கொடுத்தா அது ஃபார்வர்ட் பயாஸா ஒர்க் ஆகும். ஓகேவா? புரியுதா? பாசிட்டிவா p டைப்புக்கும் நெகட்டிவா சப்ளையோட நெகட்டிவா n டைப்புக்கு கொடுத்தா ஃபார்வர்ட் பயாஸா ஒர்க் ஆகும். அதுவே ரிவர்ஸ் பயாஸ்ல என்னன்னா பேட்டரியோட பேட்டரியோட நெகட்டிவ் எடுத்து p டைப்புக்கும் பாசிட்டிவ் எடுத்து n டைப்புக்கு கொடுத்தா அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட் ரிவர்ஸ் பயாசிங்கா ஒர்க் ஆகும். கிளியரா? PN ஜங்ஷன் டயோட் கிளியரா? சோ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ரெக்டிஃபையர். நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னது? ரெக்டிஃபையர். ரெக்டிஃபையர்னா மெயினா எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா AC வோல்டேஜை DC வோல்டேஜா கன்வர்ட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. AC வோல்டேஜை DC வோல்டேஜா மாத்துறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. ரெக்டிஃபையர் என்பது நம்ம கொடுக்கக்கூடிய AC வோல்டேஜ் DC வோல்டேஜா மாற்றக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆகும். இந்த சப்ஜெக்ட் கூட என்ன? எலக்ட்ரானிக். இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆகும். தமிழ்ல இங்கிலீஷ்ல it is used to convert the AC voltage into DC voltage அல்லது AC signal into DC signal. ஓகேவா? மெயினா AC voltage DC ஆ மாத்துறது என்னது? ரெக்டிஃபையர். சோ அதுல மூணு டைப்ஸ் இருக்கு. மூணு டைப்ஸ் என்னது? half wave rectifier, full wave rectifier, bridge rectifier. half wave rectifier, full wave rectifier, bridge rectifier. நம்ம மெயினா பார்க்க போறதுன்னா இந்த டூ டைப்ஸ் பண்ணலாம். half wave rectifier, full wave rectifier கண்டிப்பா 10 மார்க்ஸ் வரும். half wave rectifier, full wave rectifier. சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன பார்த்தா half wave rectifier. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது? half wave rectifier. இதான் half wave rectifier டயக்ராம். half wave rectifier தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கிள்ல நம்ம வந்து நார்மலா ஒரு AC சிக்னல் என்ன? இதான் உனக்கு நார்மல் AC சிக்னல். ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் சேர்ந்தா தான் என்னது? ஒரு ஃபுல் சைக்கிள். இதான் ஒரு AC சிக்னல். சோ half wave rectifier என்ன பண்ணுனா இத ஒரே ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இந்த பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் என்ன பண்ணுறாங்க? ரெக்டிஃபை பண்ணும், கடத்தும், கண்டக்ட் பண்ணும். ஒரே ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளை மட்டும் என்ன பண்ணலாம்? ரெக்டிஃபை பண்ணி எடுக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? half wave rectifier. இதுவே full wave rectifier இதே மாதிரி கண்டினியூஸா எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ரெண்டு எடுக்கும், ரெண்டு பாசிட்டிவ் ஆஃப் ஒரு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர்னா கண்டினியூஸா ரெண்டு ஹாஃப் சைக்கிளை ஃபுல்லா ரெண்டு ஹாஃப் சைக்கிள் சேர்ந்து என்ன ஆயிடும்? ஒரு ஃபுல் சைக்கிளாவா ரெண்டு ஹாஃப் சைக்கிள் அப்படியே ஃபுல்லா எடுத்தா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஹாஃப்னா நமக்கு அதே மீனிங். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சைக்கிள்ல உள்ள ஒரே ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை மட்டும் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஹாஃப் சைக்கிளை மட்டும் ரெக்டிஃபை பண்றதுனால இது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்
ஃபுல் சைக்கிள் தான் அது. ஓகேவா? இந்த ஃபுல் சைக்கிள்ல நமக்கு ஒண்ணு ஹாஃப், இந்த ஹாஃப் மட்டும் தான் என்ன பண்ணோம், ரெக்டிஃபை பண்ணும். ஹாஃப் வேவ் மட்டும் தான் உனக்கு என்ன பண்ணும், ரெக்டிஃபை பண்ணும். ஹாஃப் சைக்கிள் மட்டும், அதுக்கு பேர் தான் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபை. கிளியரா? சோ இப்போ இதான் வந்து என்ன சப்ளை, இங்க ஏ சப்ளை கொடுக்குறோம். இந்த இதுக்கு என்ன நீங்க சொல்லிருந்தேன் ஞாபகம் இருக்கா? டிரான்ஸ்ஃபார்மர். இது பேர் என்னது? டிரான்ஸ்ஃபார்மர். இது 0 to 9 0 9 வோல்டேஜ் அப்படினா 12 0 12 மேக்ஸिमम 12 வோல்டேஜ் அப்படினா 9 வோல்டேஜ். ஓகேவா? அத நோட் பண்ணுங்க. வரக்கூடிய 230 0 ல இருந்து 9 ஆ கன்வெர்ட் பண்ணாங்க. அப்படினா 230 9 ஆ கன்வெர்ட் பண்ணா 230 ல இருந்து 12 ஆ கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ நம்ம கொடுக்குறோம். இப்போ சப்ளை கொடுக்குறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு இங்க ஒரு டயோட் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இங்க ஏங்கற ஒரு பாயிண்ட் இருக்கு, பிங்கற ஒரு பாயிண்ட் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. ஏ சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர், ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், டயோடு, இங்க வந்து என்னது லோட் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து அவுட்புட் வேணும். அதான் பார்ப்போம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எழுதி இப்போ எப்படி வர்க் ஆகுது பார்க்க போறேன். ஓகேவா? இப்போ சப்ளை இங்க போயிடுச்சு. சப்ளை இங்க போனா என்ன, ஒரே ஒரு ஃபுல் சைக்கிள் சப்ளை பண்ணனும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபுல் சைக்கிள் இங்க போகுது. சோ இங்க ஃபுல் சைக்கிள் போகும்போது நமக்கு என்னவா இருக்கு, ஏங்கிறது உனக்கு ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். ஏ பாயிண்ட் வந்து ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். பி வந்து என்னவா இருக்கும், நெகட்டிவ் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் ஆகும் வர்க் பண்ணும். ஏங்கிறது ஃபார்வர்ட் பயாசிங் ஆகும், பி வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகும் ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் நீ சப்ளை கொடுத்தோனே ஃபர்ஸ்ட் சைக்கிள் போகும்போது ஏங்கிறது ஃபார்வர்ட்ல இருக்கும், பிங்கிறது ரிவர்ஸ் இருக்கும். பி பாயிண்ட் வந்து ரிவர்ஸ் இருக்கும். அப்ப இங்க என்ன போகும், ஃபுல் சைக்கிள் போகும். இங்க வந்து என்ன போகும், ஃபுல் சைக்கிள் போகும். சோ இங்க நமக்கு ஃபார்வர்ட் பயாஸ் பாசிட்டிவ்ல இருக்கும்போது என்னன்னா இங்க என்ன இருக்கு, டயோடு இருக்கும். டயோடு என்ன சொன்னேன், நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னலை வந்து அப்படியே என்ன பண்ண விடும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடும். அதே கான்செப்ட் தான் இங்க என்ன, அந்த டயோடு நம்ம கொடுக்கும்போது ஒரே ஒரு என்ன பண்ணோம், ஹாஃப் சைக்கிள் மட்டும் இங்க என்ன பண்ணோம், கண்டக்ட் பண்ணோம். ஒரே ஒரு ஹாஃப் சைக்கிள். என்ன காரணம்னா இங்க என்ன இருக்கு, ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆக்ட் ஆகும். இங்க வந்து என்னவா இருக்கும், நம்ம ஏ உள்ள பாயிண்ட் ஃபார்வர்ட் பயாஸ்ல ஆக்ட் ஆகுறதுனால ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் அது என்ன பண்ணோம், ரெக்டிஃபை பண்ணோம். சோ இங்க என்ன இருக்கும், இங்க நெகட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ் இருக்கும்போது இங்க என்ன இல்ல, டயோடே இல்ல. அப்ப இது எல்லாமே டோட்டலா என்ன நெகட்டிவா இருக்கும்போது 0 ஆயிடும். சோ அந்த அவுட்புட் உனக்கு 0 தான் போகும். அப்ப ஃபைனலா லோட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கக்கூடியது என்ன வரும், ஒரே ஒரு ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான், உனக்கு ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் என்ன கிடைக்கும், அவுட்புட்டா கிடைக்கும். கிளியரா? இன்னொரு வாட்டி சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. சோ இப்போ நம்ம சிக்னல் கொடுக்குறோம், ஏசி கொடுக்குறோம். கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட் பண்ணி ஏசி கொடுக்குது. ஏசி கொடுக்கும்போது ஏங்கிறது உனக்கு ஃபார்வர்ட் பயாஸ், பிங்கிறது ரிவர்ஸ் பயாஸ், நெகட்டிவ். ஏங்கிறது பாசிட்டிவாகவும் பி வந்து நெகட்டிவாகவும் ஒரு ஆக்ட் ஆகும். சோ அப்ப இங்க நான் கொடுக்கும்போது இந்த டயோடு என்ன பண்ணும், நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் அப்படியே என்ன பண்ணி விடும், கண்டக்ட் பண்ணும். ஆனா இங்க என்னவா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. அப்ப டயோடு என்னவாகும், பாசிட்டிவ் டயோடா மட்டும் தான், ஃபார்வர்ட் பயாஸ்ல மட்டும் தான் என்னவாகும் டயோடு ஒர்க் ஆகும். ரிவர்ஸ் பயாஸ்ல ஒர்க் ஆகுது. ஃபார்வர்ட்னா பாசிட்டிவ், ரிவர்ஸ்னா நெகட்டிவ். புரியுதா? சோ அந்த ஃபார்வர்ட் பயாஸ் ஒர்க் ஆகும்போது நமக்கு ஒன்லி பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் டயோடு என்ன பண்ணும், கண்டக்ட் பண்ணும், கடத்தும். அப்ப அவுட்புட்ல கிடைக்கிறது ஒரே ஒரு ஃபுல் சைக்கிள்ல உனக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் என்ன பண்ணும் உனக்கு கிடைக்கும். சோ அப்ப பிங்கிறது நெகட்டிவ். அப்ப ரிவர்ஸ் பயாஸ் இருக்குமா? சோ அந்த ரிவர்ஸ் பயாஸ் இருக்கும்போது இங்க எதுமே நடக்கிறது எதுமே கிடையாது. அப்ப ரிவர்ஸ் பயாஸ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப டைரக்டா இங்க எதுமே அவுட் வராது. அப்ப லோட் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கக்கூடிய ஃபைனல் அவுட்புட்ல ஒரே ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் கிடைக்கும். கிளியரா? சோ அதுக்கு அப்புறம் இன்னொரு செகண்ட் கேஸ் என்ன பாத்தீங்கன்னா, இது ஏங்கிறது இங்க நெகட்டிவ் ரிவர்ஸ் பயாஸ்லயும், பிங்கிறது பாசிட்டிவ் பயாஸ்ல ஒர்க் ஆகும், ஃபார்வர்ட் பயாஸ்ல ஒர்க் ஆகும். பாருங்க உனக்கு இங்க ரிவர்ஸ் பயாஸ் வரணும்னா டயோடு இருக்கு. டயோடு ரிவர்ஸ் கடத்துமா, கடத்தாது. என்ன, அது பாசிட்டிவ், ஒரே ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் கடத்தும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல கடத்தாது. அப்ப நெகட்டிவ் வந்து டயோடு கடத்தாது. அப்ப அவுட்புட் என்ன வரும், 0 வரும். புரியுதா? அவுட்புட் என்ன வரும், 0 வரும். அதுவே இங்க என்ன இருக்கும், ரிவர்ஸ் வரும். இங்க பாசிட்டிவ் வரனால இங்க நம்ம கடத்துறது என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்ப அவுட்புட் சைடு உனக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு செகண்ட் கேஸ்ல எதுமே இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து தான் உனக்கு ஒரே ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அப்ப இது என்னத்தை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபுல் சைக்கிள் கொடுத்தா அவுட்புட்ல என்ன வந்திருக்கு, ஒரே ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் உனக்கு என்ன வந்திருக்கு. புரியுதா கான்செப்ட்? இப்போ ரிவர்ஸ் பயாஸ்ல ஒர்க் பண்ணாலும் உனக்கு ரிவர்ஸ் என்ன இருக்கு, 0 இருக்கு. இங்க நெகட்டிவ் டயோடு என்ன பண்ணும், நெகட்டிவ் வோல்டேஜை கண்டக்ட் பண்ணாது. டயோடு ஒன்லி பாசிட்டிவ் வோல்டேஜ் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். அப்ப இது 0 ஆயிடும், இங்கே 0 ஆயிடும். செகண்ட் கேஸ்ல எதுமே வராது. இது ரிவர்ஸ் ஆகும்போது 0 ஆகும். பாசிட்டிவா இருக்கும்போது தான் என்ன பண்ணும், பாசிட்டிவா கடத்தும். ஓகேவா? இதே மாதிரி தான் என்ன பண்ண போறோம், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பார்ப்போம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் என்ன பண்றது, இங்க ஒரு டயோடு யூஸ் பண்ணோம். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் என்ன பண்ண போறேன், 2 டயோடு யூஸ் பண்ண போறேன். எந்த டயோடு யூஸ் பண்ண போறேன், 2 டயோடு யூஸ் பண்ண போறேன். அடுத்து அத பாப்போமா?
ஓகே அது ஹாஃப் வேவ் புரிஞ்சுதா ஹாஃப் வேவ் புரிஞ்சுதா சோ அதோட அவுட்புட் டயகிராம் பாருங்க உங்களுக்கு இப்போ பாரு அவுட்புட் டயகிராம் இப்போ இதான் உங்களுக்கு இன்புட் சிக்னல் அவுட்புட் வேவ்ல இதான் இன்புட் சிக்னல் இப்போ என்ன சொல்றாங்க சோ ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த இடத்துல என்ன வரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீ ஒரு ஃபுல் சைக்கிள் கொடுத்துருக்கு இதான் ஒரு ஃபுல் சைக்கிள் என்ன உனக்கு ரெக்டிஃபை இருக்குது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் தான் உனக்கு என்ன இருக்குது ரெக்டிஃபை இருக்கு இங்கேயும் பாசிட்டிவ் மட்டும் தான் அவுட்புட் சைடு என்ன இங்க கிடைக்கக்கூடியது உனக்கு என்ன பண்ணும் இங்க கிடைக்கும் என்னன்னா டயோட் இங்க பாசிட்டிவ் மட்டும் தான் ரெக்டிஃபை பண்ணிருக்கு அவ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இதே மாதிரி தான் இது ரெண்டாவது சிக்னல் ஃபர்ஸ்ட் சிக்னல் பாத்தீங்கன்னா இதான் உனக்கு சிக்னல் அதனால பாசிட்டிவ் மட்டும் தான் உனக்கு என்ன பண்ணிருக்கோம் ரெக்டிஃபை பண்ணிருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் இது ஃபைனல் லோட் ரெசிஸ்டன்ஸோட அவுட்புட் டயோட் அவுட்புட் ஓகேவா இந்த இடத்துல பாசிட்டிவ் மட்டும் தான் வரும் ஏன்னா ஏங்கிறது ஃபார்வர்ட் பயாஸ்லயும் பிங்கிறது ரிவர்ஸ் பயாஸ்லயும் ஒர்க் ஆகும் உனக்கு ஒன்லி பாசிட்டிவ் ஆப்ஷன் அதுவே ஏங்கிறது ரிவர்ஸ் பயாஸ் ஒர்க் ஆனாலும் ரெண்டாவது அவுட்புட்ல 0 இருக்கும் ஏன்னா டயோட் வந்து நெகட்டிவா கனெக்ட் பண்ணாது கிளியரா சோ இது கிளியரா சோ அடுத்து ஃபுல் வேவ் இருக்கு நெக்ஸ்ட் ஃபுல் வேவ் இருக்கு அதே டயகிராம் தான் சோ அடுத்து பார்க்க போறது என்ன தெரியுமா ஃபுல் வேவ் இருக்கு அதே கான்செப்ட் தான் என்ன ஒரு டயோட் யூஸ் பண்ணி தான் எத்தனை டயோட் யூஸ் பண்ண போறோம் ரெண்டு டயோட் யூஸ் பண்ண போறோம் ஓகேவா நம்ம ஒரு டயோட் யூஸ் பண்ணிட்டோம் இங்க ரெண்டு டயோட் யூஸ் பண்ண போறோம் கிளியரா நம்ம ஒரு டயோட் யூஸ் பண்ணிட்டோம் ரெண்டு டயோட் சோ இதான் நமக்கு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட சர்க்யூட் அதே தான் ஏ சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்மர் எந்த ரெண்டு டயோட் இருக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம் இங்க ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து எக்ஸ்ட்ரா கனெக்ட் பண்ணி இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க லோட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க அதே கான்செப்ட் தான் இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்றேன் ஏங்கிறது ஃபார்வர்ட்ல ஒர்க் ஆகும் ஏங்கிறது ஃபார்வர்ட்ல ஒர்க் ஆகும்போது என்ன போகும் ஃபர்ஸ்ட் சிக்னல் போகும் ஏ சிக்னல் போகுமா ஏ சிக்னல் போகும்போது டயோட் என்ன பண்ணும் ஒரே ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் என்ன பண்ணும் கனெக்ட் பண்ணும் அதே தான் இங்க பிங்கிறது நெகட்டிவ் ஒர்க் ஆகும்போது பிங்கிறது நெகட்டிவ் ஆகும்போது டயோட் என்ன பண்ணும் நெகட்டிவ் வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது அவுட்புட் 0 அப்போ உனக்கு இங்க அவுட்புட்ல கிடைக்கிறது ஒரே ஒரு பாசிட்டிவ் இது டயோட் 1 ஓகேவா அடுத்து டயோட் 2 போகும் டயோட் 1 ஓகேவா டயோட் ஃபர்ஸ்ட் அதாவது கேஸ் 1 முடிஞ்சு சோ கேஸ் இல்ல ஏங்கிறது நெகட்டிவ் ஆகும் பிங்கிறது என்னவா இருக்கும் பாசிட்டிவா இருக்கும் அப்ப ஏங்கிறது நெகட்டிவ்னா டயோட் கடத்துமா கடத்தாது அப்ப இங்க 0 வரும் அவுட்புட்ல 0 வரும் சோ நெகட்டிவ் இங்க பாசிட்டிவா இருக்கும் அப்ப இதே சிக்னல் இங்க போகும்போது இது என்ன பண்ணும் நெகட்டிவ் வோல்டேஜ் வந்தாலும் உனக்கு என்ன பண்ணும் அவுட்புட் திரும்ப ஒரு இது தள்ளி என்ன கிடைக்கும் பாசிட்டிவ் கிடைக்கும் அதே தான் டயோட் 2 ல பாசிட்டிவ் கிடைக்கும் அப்ப இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் கண்டினியூஸா ஒரு ஹாஃப் சைக்கிள் ஆப்ஷன் ரெண்டு ஹாஃப் சைக்கிள் கிடைக்கும் அதுக்கு பேர் தான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் கிளியரா எல்லாரும் புரியுதா திரும்ப சொல்றேன் நல்லா கவனிச்சுக்க
இப்போ சப்ளை இருக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஏங்கிறது ஃபார்வர்ட் பயாஸ்லயும் பிங்கிறது ரிவர்ஸ் பயாஸ் கேஸ் 1 ஏங்கிறது ஃபார்வர்ட் பயாஸ்லயும் பிங்கிறது ரிவர்ஸ் பயாஸ்லயும் ஒர்க் ஆகும் சோ ஒர்க் ஆகும்போது உனக்கு பாசிட்டிவ் ஒர்க் ஆகும்போது உனக்கு என்னவாகும் பாசிட்டிவ் ஏங்கிறது பாசிட்டிவ் இருக்கு பிங்கிறது நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல சோ பாசிட்டிவ் சப்ளை போகும்போது டயோட் 1 என்ன பண்ணும் கண்டக்ட் பண்ணும் டயோட் 1 வந்து ஆன்ல இருக்கும் டயோட் 1 ஆன்ல இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரே ஒரு ஹாஃப் சைக்கிள் மட்டும் என்ன பண்ணும் கடத்தும் பாசிட்டிவ் மட்டும் உனக்கு என்ன பண்ணும் டயோட் கடத்தும் அப்ப டயோட் 2 என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இருக்கும் அப்ப நீங்க என்னதான் சப்ளை பண்ணா டயோட் கடத்த டயோட் 2 கடத்தாத அவுட்ல இது மட்டும் கிடைக்கும் அதே மாதிரி ஏங்கிறது நெகட்டிவ் ஆகும் பிங்கிறது பாசிட்டிவா இருக்கும்போது இங்க என்னவா டயோட் 1 வந்து ஆஃப் ஆயிடும் இது வந்து என்னவா ஆயிடும் ஆன் கண்டிஷன் டயோட் 1 வந்து டயோட் 2 வந்து ஆன்ல இருக்கும் அப்ப ஆஃப்ல இருக்கும்போது இங்க கடத்துமா கடத்தாது அப்ப இந்த இடத்துல 0 வரும் அப்ப டயோட் 2 ல இங்க என்ன வரும் அதே கான்செப்ட் திரும்ப நான் நெக்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் என்ன பண்ணுவோம் கண்டக்ட் பண்ணோம் அதுவே உனக்கு என்ன ஆயிடும் ஒரு ரெண்டு ஹாஃப் சைக்கிள் கண்டினியூஸா கிடைக்கும் அதான் உனக்கு ஃபுல் வேவ் இருக்கு இல்லையா ரெண்டு ஹாஃப் சைக்கிள் உனக்கு கிடைக்குதுன்னா ஃபுல் வேவ் இருக்கு ஒரே ஒரு ஹாஃப் சைக்கிள் கிடைக்குதுன்னா ஹாஃப் வேவ் இருக்கு அதான் சொல்றாங்க இதான் உனக்கு இன்புட் சிக்னல் இப்ப டயோட் வந்து என்ன கிடைச்சிருக்கு ஒரு சிக்னல் இருக்கிறது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அடுத்த சிக்னல் வர இது ரெண்டு இது ஒரு சிக்னல் இது ஒரு சிக்னலா சோ ஃபர்ஸ்ட்ல ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் இதுல ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் சோ நெகட்டிவ்ல கொடுக்கும்போது உனக்கு என்ன கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கிடைக்கும் நீ ஒரு பாசிட்டிவ் சொன்னா நெகட்டிவ்ல கொடுத்தா உனக்கு ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அதேதான் டயோட் 2 ல கொடுத்துட்டாங்க அப்ப ரெண்டு என்ன பண்றாங்க ஜாயின் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உனக்கு ஒரு ஃபுல் சைக்கிள் கிடைச்சா உனக்கு ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் கிளியரா இது இம்பார்ட்டன்ட் 10 மார்க் பி ரெண்டு சேர்ந்து ரொம்ப சிம்பிள் கிளியரா ரொம்ப சிம்பிள் நல்லா பாத்துங்க இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் ஃபில்டர் பாப்போம் பவர் சப்ளைஸ் பாப்போம் ரெகுலேட்டர் பவர் சப்ளை இருக்கு வோல்டேஜ் ரெகுலேட்டர் இருக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பாப்போம் இது வரைக்கும் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டயோட்னா என்ன பார்த்தோம் பிஎன் ஜங்ஷன் என்னன்னு பார்த்தோம் டயோட்னா என்ன ஃபர்ஸ்ட் கரண்ட் வந்து ஒரே ஒரு டைரக்ஷன்ல கடத்துறதுக்கு யூஸ் பண்றாங்க இன்னொரு பிஎன் ஜங்ஷன்னா பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் ஜாயின் பண்ணி பிஎன் ஜங்ஷன் யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் ரெக்டிஃபையர் என்ன பண்ணோம் ஏசி வோல்டேஜ் டிசி வோல்டேஜா மாத்தோம் அதுல மூணு இருக்கு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சோ ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் எந்த டயோட் யூஸ் பண்ணுவோம் ஒரே ஒரு டயோடு ஒரே ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும் தான் அது என்ன பண்ணும் ரெக்டிஃபை பண்றதால அது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் இது வந்து ரெண்டு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் கண்டினியூஸா உனக்கு ரெக்டிஃபை பண்ணும் அதனால இது ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் எப்படி ஒர்க் ஆகும் ஃபர்ஸ்ட் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஏங்கிறது ஃபார்வர்ட் பயாஸ்லயும் பிங்கிறது ரிவர்ஸ் பயாஸ்லயும் ஒர்க் ஆகும் அதே செகண்ட் கேஸ்ல ஏங்கிறது ரிவர்ஸ் பயாஸ்லயும் பிங்கிறது ஃபார்வர்ட் பயாஸ்லயும் ஒர்க் ஆகும் சோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னு ஈஸியா எழுத போறோம் ஓகேவா தியரி எழுத போறேன் சிம்பிள் தான் ஓகேவா கிளியரா थैंक यू